இந்த சைனாக்காரன் எடுத்த சீரீஸை எடுத்து போட ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே வரமாட்டேங்குது மக்களே. நைட்டு முழுக்க இந்த சீரீஸ்ல அப்படி என்ன விஷயம் தான் நடக்கும், இப்பயே உட்காந்து பாத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. முக்கியமா இந்த 6வது எபிசோட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தக்காளி என்னடா இப்படி கதை எடுக்கிறானுங்க, இவனா இப்படி இந்த சைக்கோ நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் மண்டைக்குள்ள ஓடுது. நம்ம இது வரைக்கும் ஒரு சைனாக்காரன் எடுத்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த சீரீஸோடைய அடுத்த பார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ல மொத்தம் 5 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. முக்கியமா ஒரு எபிசோடுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 6வது எபிசோட்லாம் சும்மா ஒரு மாதிரி பங்கமா தரானுங்க. ரொம்ப பேசாம நம்ம டைரக்டா 6வது எபிசோட்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஹைப்பும் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த சீரீஸ் பெருசா வியூஸ் போல மக்களே, வியூஸே போல அப்படின்னா கூட இந்த தரமான சீரீஸை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நிப்பாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கே இருக்கேன். சோ எனக்காக ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல இந்த ரக்ஷா பந்தனுக்காக போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி வாலெட் வாங்குனீங்க அப்படின்னா 400 வர்த் உள்ள அந்த கீ செயின் உங்களுக்கு டோட்டலா ஃப்ரீயா கிடைக்க போகுது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஆக்சுவலா கடைசியா என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, அந்த 2வது மனைவி கிட்ட முதல் மனைவி நான் வந்துட்டு அந்த மேனேஜர் கூட தான் ஒன்னா இருந்தேன், அந்த ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு பையன் அம்மானு கூப்பிட்டுருப்பான். இப்போ வந்துட்டு 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே இந்த அம்மா வந்துட்டு பால் காசி கொண்டு போயிட்டு கொடுத்தா அவன் மதிக்காம அமைதியா படுத்துட்டு இருக்கான். ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், கண்டுக்கவே மாட்டான். பால் ஒன்னும் அவ்வளவா சூடா இல்ல, லைட்டா தான் வாமா இருக்கு, குடி அப்படின்னு சொல்லும் போது இவன் அமைதியா இருக்கான். குடிடா அப்படின்னு சொல்லும் போது லைட்டா குடிச்சு பார்த்துட்டு இல்ல லைட்டா சூடா இருக்கு அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்னு உடனே இவங்க பாலை புடுங்கி குடிச்சு பார்த்துட்டு அவ்வளோலாம் ஒன்னும் சூடா இல்ல குடி அப்படின்னு சொல்லும் போது இல்லம்மா நான் அப்புறமேட்டுக்கா குடிச்சுக்கிறேன் அப்படின்னு போது இங்க பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு, பாத்திரம்லாம் கழுவணும், கழுவிட்டு தூங்க போக வேணாவா, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னும் போது பாத்திரம் தானே நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அவ்வளோ திமிரான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அடல்ட் லைஃபை பத்தி என்ன விஷயம் தெரியும், இது எல்லாத்துக்குமே உங்க அப்பா தான் காரணம், உங்க அப்பா விட்டு போனதுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னும் போது அவன் முடுக்குன்னு பாலை குடிச்சிட்டான். ஆனாலும் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா அப்படின்னும் போது சொன்னா மட்டும் உனக்கு புரியுமா, நீ வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்த பையன் தானே, நல்லா படிக்கிற, எல்லாமே உனக்கு புரியுது, நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கணும், எல்லா விஷயத்தையும் அம்மா உங்ககிட்ட ஓப்பனா பேசுவேன் அப்படின்னு கிடையாது, நீயே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். போயிட்டு பல்ல விளக்கு அப்படின்னும் போது இவன் ஏஞ்சி கிளம்பிட்டான். அடுத்து நம்ம ஜாக்கையும் ஜோவையும் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் தான் கால் பண்றாரு. ஆக்சுவலா அந்த வீட்டுக்கு போயிட்டு கேமராவை ஆட்டையை போட்டு கொண்டு வரும்போது போனையும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான். அவருடைய போனை அந்த போனுக்கு தான் அவர் கால் பண்றாரு. டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் போனை ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம அந்த கேமராவையும் தூக்கிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கேமரா என்னுடைய கேமரா, நான் ஒன்னும் ஆட்டையை போடல, போனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலை முடிஞ்ச உடனே நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த குட்டி பையன் வரான். 3 பேருமா சேர்ந்துட்டு அந்த டீச்சருடைய ஏடிஎம் கார்டை கொண்டு போயிட்டு ஏடிஎம் கார்டோ கிரெடிட் கார்டோ அதை கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஸ்டார்டிங்ல கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த 30,000 யுவான் மட்டும் தான் காசு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆள் காசு எக்ஸ்ட்ரா போடவே இல்லை. இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா காசை போடாம இருப்பான், நம்ம ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பிளான் பண்றாங்க. அடுத்து டீச்சரை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா மனைவி ஒரு பூனையை வாங்கி வச்சிருக்காங்க, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு என் புருஷன் வந்த உடனே தெளிவா சொல்லி புரிய வச்சுட்டு அப்படியே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டே வெளியே வந்தா. இவரு வெளியே உட்காந்து அந்த பூனை கூட விளையாடிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு கிளம்புறேன், பேக் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எங்க கிளம்புற, என்ன விஷயம் வேணும், இந்த பூனைக்கு வந்துட்டு கேஜி ரொம்ப குட்டியா இருக்கு, பெருசா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்க, இங்க பாரு டைவர்ஸ் பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீ சைன் போட்டா மட்டும் போதும், நான் வந்துட்டு உன்னை விட்டு போறேன், என் வாழ்க்கையை இதுக்கப்புறமா தனியா பாத்துக்க போறேன் அப்படின்னும் போது இங்க பாருமா என்னை விட உன்னை யாரும் பெஸ்டா பாத்துக்கவே மாட்டாங்க, நான் உன்னை அப்படி தாங்குன்னு தாங்குறேன், உனக்காக எல்லாமே கொடுத்துட்டேன், இப்போ வந்துட்டு என்கிட்ட இருந்து இழக்க வேற ஒண்ணுமே கிடையாது, உன்னை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது நான் உன்னை லவ் பண்றதை நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல மனுஷன் ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டாரு, மூஞ்செல்லாம் மாறுது. ஆக்சுவலா இந்த மனுஷன் சைக்கோவா இருந்தாலும் பொண்டாட்டிய பயங்கரமா லவ் பண்றாரு, பொண்டாட்டிக்காக தான் எல்லாமே பண்றாரு, கொலை கூட பொண்டாட்டிக்காக தான் பண்ணாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த 3 பசங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, அந்த டீச்சருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாம ஏமாத்திட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த கேமராவை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்து எல்லாமே சொல்லிடுவேன் அப்படின்னும் போது இப்போ நான் மட்டும் மாட்ட மாட்டேன், நீங்களும் சேர்ந்து மாட்டுவீங்க, ஏன்னா என்கிட்ட காசு வாங்கிருக்கீங்க, பணம் பறிக்க ட்ரை பண்றீங்க, நீங்க என்ன மாட்டி விட்டா நீங்க வந்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்க ட்ரை பண்றீங்க, பணம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டுருவேன், எப்படி உங்களுக்கு வசதி, ஒழுங்கு மரியாதையா அந்த 30,000 யுவான் காசை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கேமராவை கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண 3 பசங்களுக்கும் பயமாகுது. அப்படியா நம்மள மாட்டி விட முடியுமா, நம்ம ஜெயிலுக்கு போயிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களும்
எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணா அவர் போன் அட்டன் பண்ணி நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா இவங்க முன்னாடி இருந்து தான் காலி பண்ணிருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சியே மாறி போச்சு. வழக்கமா மீட் பண்ற அதே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல என் பையன்கிட்ட பேசிட்டேன், நீங்க வந்துட்டு வெளியே கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீ நானு என் பையன் 3 பேருமே சேர்ந்தே போலாம் அப்படின்னும் போது, இல்ல இந்த வாரம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அம்மாவை ஊருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னா அடுத்த வாரம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்த வாரமும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஆளு நம்மள கல்ட்டியோட ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி நேரா சொல்லு அப்படின்னும் போது இவரு வேற ஒரு பொண்ணை மீட் பண்ணாரா, ஏதோ ஒரு சொந்தக்காரர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணாரா. அந்த பொண்ணுமே புருஷன் இல்லாம இருக்கா, ஆனா அந்த பொண்ணுக்கு குழந்தை கிடையாது, சிங்கிளா இருக்கா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், மன்னிச்சுக்கோ இதுக்கப்புறம் நீயும் நானும் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட், ஒரு தீம் பார்க் போறதுக்கான டிக்கெட்டை கொடுக்குறாரு. நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இவங்க எதுவுமே பேசாம கிளம்புறாங்க. பரவாயில்ல இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போ அப்படின்னும் போது, இல்ல வேணாம் அந்த டிக்கெட்டை நீயே வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பயங்கரமா அழுதுகிட்டே கிளம்பிட்டாங்க. அடுத்து ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்க முடியாம அந்த போலீஸ்க்கே கால் பண்ணி, நம்ம யாரையாவது பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டா தப்பா அப்படின்னும் போது, அட பாவி யார பிளாக்மெயில் பண்ண, எதுக்கு பிளாக்மெயில் பண்ண, எதுக்கு உனக்கு காசு அப்படின்லாம் கேட்கும் போது, ஐயோ சாரே நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ணல, இப்ப யாராவது கொலை பண்ணிட்டாங்க இல்ல ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டா, இல்ல யாராவது காசு கேட்கறாங்க அப்படின்னா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா தப்பு தான், நீ யாரடா பிளாக்மெயில் பண்ற, பிரச்சனைல மாட்டிக்காத, ஜெயிலுக்கெல்லாம் போயிடாத அப்படின்னு சொல்லும் போது, அட இந்த ஆளு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கே ஆன்சர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அவரே யோசிக்கிறாரு இது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லா புக் இருக்கும், அந்த லா புக்கை புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த குட்டி பொண்ணு இறந்து போனாலையா, அவளுடைய அம்மாவையும் அந்த அப்பாவையும் காமிக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அந்த குட்டி பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை துவைக்கிறாங்க, மடிக்கிறாங்க, கலைக்கிறாங்க, மறுபடியும் மடிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸையே வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வராரு, உனக்கு தூக்கம் வரலையா, தூக்க மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வேணா வீடு மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா ஃபேக்டரியை மூடிட்டு வந்துடுவா, நம்ம ஏதாவது டூர் மாதிரி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அதுக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. இவரும் அழுகுறாரு, செமையா ஃபீல் பண்றாங்க ரெண்டு பேருமே. அடுத்து அந்த டீச்சருடைய மேக்ஸ் கிளாஸ்ல காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையனும் மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கான். இவர் வந்துட்டு ஒரு ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாக்கு ஆன்சரா ஹார்ட் சிம்பிள் மாதிரி போட்டு அதை வித்தியாசமா வரையறாரு. ஆக்சுவலா இந்த ஃபார்முலாக்கு இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பழைய கதை இருக்கு, அது வந்துட்டு கட்டுக்கதையாவும் இருக்கலாம், உண்மையான கதையாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கதைன்னு சொல்றாரு. ஸ்வீடன்ல ஒரு இளவரசி இருந்தாங்க, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னொரு ஊருடைய ராஜா வந்துட்டு இந்த இளவரசி மேல காதல் வயப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம், அந்த இன்னொரு ராஜா கிட்ட பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவருக்கு வந்துட்டு இந்த இளவரசியோட 30 வயசுக்கு மேல மூத்தவரு, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியுடைய அப்பா அந்த நாட்டுடைய ராஜா வந்துட்டு இவரை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள போட, இவரு ஜெயிலுக்குள்ள இருந்தபடியே இவர் வந்துட்டு இளவரசிக்கு கடிதம்லாம் எழுதிருக்காரு. அப்படி கடிதம் எழுதும் போது ஹார்ட் சிம்பிள் போட்டு அமிச்சா அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, காவலாளிகள் கிழிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மேக்ஸ் உடைய இந்த ஃபார்முலா எழுதி அமிச்சு விட்டாரு, இந்த மேக்ஸ் உடைய ஃபார்முலாவுடைய ஆன்சரை எழுதி அமிச்சு விட்டாரு அப்படின்னா இது ஹார்ட் சிம்பிள், லவ்க்கான சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்களாம். அந்த இளவரசியும் அவரை லவ் பண்ணிருக்காங்க. கடைசியா ரெண்டு பேருமே சேராம அந்த ராஜா வயசாயிட்டு இறந்தும் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கதை. இன்னொரு கதையும் இருக்கு, ஒரே கதை தான், கதையுடைய அந்த வியூ வந்துட்டு இன்னொரு வியூ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வியூ அப்படின்னா, இந்த ராஜா பாட்னு பைத்தியக்கார மாதிரி உள்ளுக்குள்ள இருந்துட்டு இந்த மேக்ஸ் உடைய ஃபார்முலாவை எழுதி எழுதி அமிச்சு விட அவங்க பார்க்காமலே இருந்திருக்காங்க. பார்த்தாலும் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கு, வயசாகி அவரும் இறந்து போயிட்டு இருக்காரு. ஒரே கதை தான், ஆனா ஒரு வியூல பார்க்கும்போது பயங்கர அழகா பயங்கர ரொமான்டிக்கா இருக்கு. இன்னொரு இதுல பார்க்கும்போது ஆக்சுவலா இவர் பைத்தியக்கார மாதிரி இவர் மட்டும் லவ் பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு இவரை கண்டுக்கவே இல்லை, இவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையன் இந்த விஷயம்லாம் பார்க்கறான். இந்த கிளாஸுக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த ஆள் என்ன மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனா நல்லாவே புரியுது நமக்கு தான் ஏதோ சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஜாக்கையும் ஜோவையும் காமிக்கிறாங்க. போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி உங்க அப்பாவை கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறோம், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இருக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த நல்ல போலீஸை போயிட்டு நான் மீட் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு. நீ போனா இருந்தாலும் புடிச்சிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் பிடிக்க முடியாது, தப்பிச்சு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்ல எந்த ஸ்பாட்னு போட்டு இருந்துச்சோ அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்
இருக்கான். போனை காதுல வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் வராரு, போனை புடுங்குறாரு. போனை புடுங்கினவனே டக்குன்னு பையன் போலீஸ் அடிச்சிட்டான். போலீஸ் அடிச்சவனே பொதுமக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, மடக்கி இந்த பையனை பிடிக்கும் போது விடுங்க விடுங்க, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, டே பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி என்ன ஏன்டா அடிச்சேன்னு கேட்க, என்னையே ஏமாத்தி வர வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு வர வச்சேன், ஏமாத்திலாம் வர வைக்கல, கூடிய சீக்கிரமே நான் உங்க அப்பாவை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னும் போது, உண்மையாவா எங்க அப்பா நல்லா இருக்காரா, எங்க அப்பாவுக்கு எதுவுமே ஆகலையா, கொலையெல்லாம் பண்ணலையான்னு கேட்கும் போது, நாங்க ஏன்டா கொலை பண்ண போறோம், உங்க அப்பாவுக்கு எதுவுமே ஆகல, உங்க அப்பா மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை வந்துட்டு ஜெயிலுக்குள்ள நேரடியா போடல, ஒரு சென்டர்ல தான் போட்டு வச்சிருக்க, கண்டிப்பா மீட் பண்ண முடியும், அது கொஞ்சம் டைம் வேணும், நீ உங்க அப்பாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அமைதியா அந்த சீர்திருத்த பள்ளிக்கு போயிடணும், நீ வந்துட்டு தப்பிச்சுலாம் வரக்கூடாது அப்படின்னும் போது, நான் எங்க அப்பாவை மீட் பண்ணிட்டா அமைதியா போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். சரி அது என்னுடைய பர்சனல் போனு, நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நீ என் மனைவியுடைய போனை யூஸ் பண்ணிக்கோ, ஏதாவது வேணும் அப்படின்னா இது மூலியமா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசி அமுச்சு வைக்கிறாரு. அடுத்து அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே இவன் நேரா போயிட்டு அந்த டீச்சரை மீட் பண்ண, என்னப்பா டவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு எந்த டவுட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும், அந்த காசு ஏன் போடாம ஏமாத்துறீங்க, இந்த வாரமும் நீங்க காசை போடாம ஏமாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட போயிடுவேன் அப்படின்னு, போலீஸ் கிட்ட போனா நானும் போலீஸ் கிட்ட போயிட்டு மாட்டி விடுவேன், நீங்க வந்துட்டு காசை வாங்கி ஏமாத்துறீங்க, பிளாக்மெயில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் போலீஸ்க்கு போவேண்டா அப்படின்னு, உங்களால கண்டிப்பா போலீஸ்க்கு போக முடியாது, நீங்க போலீஸ்க்கு போனா உங்களை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு எதிரான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு, கொலையை பண்ணிட்டு கொலையை மறைக்க தான் நீங்க காசை கொடுக்குறீங்க, லஞ்சமா காசை கொடுக்குறீங்க, அதுக்கான ப்ரூஃபா கார்டை கூட எங்க கையில கொடுத்து கார்டுடைய நம்பரை கூட சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் சொன்னா நம்புவாங்களா இல்ல கொலைகாரன் சொன்னா நம்புவாங்களான்னு கேட்க, இந்த ஆளே ஷாக் ஆகுறாரு, தம்மா தோண்டு குட்டி குஞ்சானுக்கு எவ்வளவு மூளையா, என்ன இவன் எவ்வளவு யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவரு, சரி ஓகே காசை நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குறேன், நீ எதுக்கு காசை ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும், நீ மட்டும் யூஸ் பண்ணிக்கோ, உன்னை மட்டும் மீட் பண்ணி தனியா கொடுக்குறேன் அப்படின்னும் போது, இந்த வேலையே வேணாம், காசு எனக்கு தேவையே கிடையாது, அவங்களுக்கு தான் தேவை, ஒழுங்கா காசை கொடு இல்ல போலீஸ்க்கு போவேன் அப்படின்னும் போது, இந்த வாரம் எண்டுல கண்டிப்பா காசை போடுவேன், ஆனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பயங்கரமா நம்புற இல்லையா, அதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்ப பார்க்கும்போது, சரி நீங்க 2 கதையை சொன்னீங்களே, அந்த கதையில நீங்க எதை நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. இப்போ கிளாஸ் முடிஞ்சு இந்த குட்டி பையன் வெளியே வரான். வெளியே வந்தா அங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல டவுட் இருந்துச்சு, அதான் சார் கிட்ட கேட்டு வந்தேன் அப்படின்னும் போது, சரிவா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவனும் அப்பா கூட கிளம்புறான். இந்த விஷயத்த ஜாக் கொஞ்சம் பாக்குறாங்க. அப்பா தனியாக கூட்டு போயிட்டு உட்கார வச்சு ஏதோ வாங்கி தராரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, நீ வந்துட்டு இப்போ ஸ்விம்மிங்லாம் போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போறதே கிடையாது, கூட்டிகிட்டு போக அம்மாக்கும் டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை, படிக்கிறேன் இல்லையா அப்படின்னு, அடிக்கடிக்கு போ, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காகிள்ஸ் வாங்கி வந்திருக்காரு, அதுவும் பிராண்டடு இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இல்லப்பா நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத, அந்த கிளாஸுக்கு போன இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது பை சான்ஸ் நீ வந்துட்டு தங்கச்சியை பாத்தியா, மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை அப்படின்னு, இல்ல நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நீ ஏதாவது சஸ்பீஷியஸா பார்த்திருந்த அதை போலீஸ் கிட்ட சொன்னா போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க, தங்கச்சி எப்படி இறந்து போனான்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, அதுக்கு தான் கேக்குறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்பா நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நேரடியா கேளுங்க, நான் கண்டிப்பா உண்மையை தான் சொல்லுவேன், போய்லாம் சொல்ல போறது கிடையாது, இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம்லாம் வாங்கி கொடுத்து தான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு. டேய் சேச்சா அந்த மாதிரி ஒன்றும் இல்லடா, நீ என் பையன்டா, உனக்கு நான் இதெல்லாம் வாங்கி தர எல்லாமே எனக்கு உரிமை இருக்கு, கடமை இருக்கு, நான் ஜஸ்ட் கேட்கறேன், அந்த பொண்ணும் என் பொண்ணு தானே, அதனால என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, அங்க வெயிட்டர்ஸ் வந்துட்டு சூப் கொண்டு வந்து தெரியாம இவருக்கு மேல ஊத்தி விட, நான் போயிட்டு கதவுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பையனுக்கு சம கடுப்பு, அப்பா கூட்டு வந்து உட்கார வச்சு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வாங்கி கொடுத்து அந்த கிளாஸை அந்த ஒரு பேக் மாதிரி ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அந்த பவுச்சுக்குள்ள வைக்கலான்னு பார்க்கும்போது, உள்ளுக்குள்ள ஒரு ரெக்கார்டர் ஆன்ல இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டர், அதை பார்த்து மனுஷனுக்கு மனசே உடஞ்சு போச்சு. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்பா வராரு, பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு, சின்ன வயசுல நீங்க வந்துட்டு வெளியே கூட்டு போவீங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னாலே ஸ்விம்மிங்லாம் போவோம், பிராக்டிஸ்லாம் பண்ணுவோம், செமையா இருக்கும், சந்தோஷமா இருந்துச்சு என் வாழ்க்கை, ஆனா திடீர்னு ஒரு நாள் நீங்க எதுக்குன்னே தெரியல பிரிஞ்சு போயிட்டீங்க, நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்பா கண்டிப்பா வருவாரு, அடிக்கடிக்கே நம்மள மீட் பண்ணுவாரு, வெளியெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் கூட நீங்க வரவே இல்லை. என் மைண்டுக்குள்ள என்ன ஓடிச்சு அப்படின்னா, நம்ம படிப்புன்னு இருந்ததுனால தான் அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னும் போது, சாச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்ல, இல்லப்பா தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒன்று தோணுச்சு, தங்கச்சி இருந்த இடத்துக்கு நானும்
இருந்தாலும் நான் இருந்த இடத்துக்கு தங்கச்சியும் ஷிஃப்டா இருந்தா கூட நான் இறந்து போயிருப்பேன். நீங்க வந்துட்டு அப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? ஏன்னா என்ன அம்மாவோட தனியா விட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணு தானே ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு வருத்தப்படுறீங்க. இங்க வந்து என்னையே குவெஸ்டின்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போய் சேர்ந்திருந்தா கூட உங்களுக்கு அவ்வளோ ஃபீலிங்கா இருந்திருக்காது. அந்த பொண்ணு போனதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, உடஞ்சு போயிட்டாரு, அழுவுறாரு. அந்த அழுவறத கூட வெளியே காமிச்சிக்காம அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு நடுவில் உன்னை கொஞ்சம் மீட் பண்ணாம விட்டேன், நான் வேலை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டேன். அப்பா ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா அடிக்கடிக்க வந்து மீட் பண்றேன். இன்னொன்னு உங்க சித்தி வந்துட்டு மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா. பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா என்னாலேயே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை தொல்லை பண்ணாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இந்த மாதிரி அன்னைக்கு நீ வந்துட்டு சித்தியோடைய கண்ணை பார்த்து பேசாம பயந்துட்டு ஓடுனியாம ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா கண்ணை பார்த்து பேசல, பயந்துட்டு ஓடுனேன், நான் ஓடல அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பிடிச்சி பயங்கரமா அடிச்சாங்க தெரியுமா, ரோட்லயே அடிச்சாங்க, அம்மாவை கூட அடிச்சாங்க, அது வெயிட் பண்ணி பார்த்துட்டா இருக்க முடியும், என்னப்பா நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னுடைய இதுல நான் குறுக்கால வரவிட மாட்டேன், உன்னை அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு. அவங்களால அம்மாவும் பாதிக்கப்படுறாங்க, அம்மாவையும் அடிச்சிட்டாங்க. அம்மா டெய்லி வீட்டுக்குள்ள ரூம்ல தனியா உட்காந்து அழுகிறத என்னால கேட்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. கண்டிப்பா சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டு வாசல்ல உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுறாங்க. அப்பா இதுக்கப்புறம் அடிக்கடிக்க வந்து என்ன ஸ்விம்மிங்லாம் கூட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் எதுவுமே சொல்லாம டைம் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள போ, அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போனோன்னே அம்மா வந்துட்டு இவன் ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா கூட வெளியே போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாமா வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னும் போது, அப்படின்னா அந்த பாலை தூக்கி நீயே கீழே ஊத்திரு அப்படின்னு. அம்மா சரியான கான்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே புரியுது. வயிற்றுல இடம் இல்லை அப்படின்னாலும் கஷ்டப்பட்டு அந்த பாலை குடிச்சிட்டு ஓகேமா குடிச்சிட்டேன் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அம்மா வெளியே போறாங்க. இப்போ அடுத்த வீக்கெண்ட்லயே இந்த பையனும் அப்பாவும் சேர்ந்துட்டு ஸ்விம்மிங்லாம் போறாங்க. பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. டேய் உனக்கு ஸ்விம் பண்ண இவ்வளவு பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி ஓகே அப்பா அடிக்கடிக்க வந்து கூட்டு போறேன் அப்படின்னும் போது, வீக்கெண்ட் வரீங்களா, எல்லா வாரமும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம டீச்சரை காமிக்கிறாங்க. மனைவி பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்ப பார்க்கும்போது, நான் பேக்கை கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவரே பேக்கை கொண்டு போயிட்டு காருக்குள்ள வைக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இந்த டீச்சருடைய மனைவிக்குமே ஸ்விம் பண்ண ரொம்ப பிடிக்கும் மக்களே. ஆனா இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸ்விம் பண்ணும்போது ஒரு மாத்திரையை போட்டுட்டு தான் ஸ்விம் பண்ணுவாங்க. அந்த மாத்திரை கூட இவர் வந்துட்டு வேற ஏதோ ஒரு தப்பான மாத்திரை, டூப்ளிகேட் மாத்திரையை கலந்து வைக்கிறாரு, தெரியாத மாதிரி கலந்து வச்சிட்டாரு. இப்போ மனைவி வராங்க, எல்லாமே ஓகேவா நான் கிளம்புறேன், கார் கீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது நானே போய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவரு கேட்கிறாரு. இவரு பயங்கரமா அழுதுட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அமைதியா இருக்காங்க, எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனவங்க இன்னொரு நாள் ஸ்விம் பண்ண போகும்போது மாத்திரை போடும்போது இந்த டீச்சர் வச்சாரு பாத்தீங்களா, அந்த மாத்திரையை தெரியாம போட்டுட்டு இருக்காங்க போல. அந்த மாத்திரையை போட்டதுனால ஸ்விம் பண்ணும்போது அப்படியே இறந்து போயிட்டு இருக்காங்க. இறந்து போயிட்டு டெட் பாடியா கரை ஒதுங்குறாங்க. அக்கம் பக்கத்துக்காரங்களாம் பார்த்துட்டு இந்த டெட் பாடியை தூக்க வராங்கன்னு காமிச்சு இந்த எபிசோட முடியுது. ஆக்சுவலா இந்த ஆளு எப்படி அப்படின்னா, பொண்டாட்டிக்காக நான் யாரை வேணா கொலை பண்ணுவேன், பொண்டாட்டி என்ன பிடிக்கல, பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா அப்படின்னா பொண்டாட்டியவே கொலை பண்ணுன்ற கேரக்டர் போல. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஜாக் இருக்கான் இல்லையா, அவன் குட்டி பையனா இருக்கான். போலீஸ் வந்துட்டு அப்பாவை கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பார்த்துட்டு இவன் அப்படியே ஓடுறான், அப்பா அப்பான்னு கத்திட்டு. அப்பாவுக்கு மென்டலி எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தான் பையனை பாக்குறாரு. போலீஸ் கூப்பிடும் போது அமைதியா தான் போறாரு. அப்ப அந்த நல்ல போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஓடி வந்து இந்த பையனை தூக்கி சமாதானமா பேசிட்டு இருக்காரு. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஜாக்கு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது அங்க அந்த குட்டி பொண்ணை காணோம், மேல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் என்னுடைய அண்ணாக்கு கால் பண்ணா கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு, அதிகமாகிறதுனால அண்ணாக்கு வாய்ஸ் போயிருச்சான், பேசக்கூட முடியலையா, நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னும் போது, சரி நீ கவலைப்படாத, நம்ம ஏதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்க்கலாம், உடனே காசு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த குட்டி பையனை மீட் பண்ணி, நமக்கு வந்துட்டு காசு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா கிடைச்சா பொறுமையாலாம் ஆபரேஷன் பண்ண முடியாது, கேன்சர் அதிகமாகிறதுக்கு முன்னாடி கரெக்டான டைம்ல ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும், அதனால நம்ம வந்துட்டு உடனே எப்படியாச்சும் பேசி காசை வாங்கணும், காசை வாங்கல அப்படின்னா இந்த பொண்ணுடைய அண்ணாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னும் போது, சரி ஓகே நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. போன் இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னும் போது இந்த பையனுக்கு ஜாக்குக்கு செமையா கோவம் வருது. நான் போறேன், அந்த ஆளுடைய மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு காசு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு. அப்படியே அந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம மாட்டிப்போம், நமக்கு காசுலாம் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு நாளைக்கு கிளாஸுக்கு போவோம் இல்லையா, அங்க வச்சு பேசுறேன், அங்க வச்சு பேசினாதான் எல்லாருக்கும் சேஃபு, நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் பேசிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றான்.
இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இவன் கிளாஸுக்கு போறான். கிளாஸுக்கு போயிட்டு பார்த்தா கூட அந்த ஆளை காணோம், வரவே இல்லை. எங்கன்னா வீட்டுல வந்துட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி மாட்டிருப்பாரு. அது என்ன போட்டோ ஃப்ரேம்லாம் தெரியல. அதை கட்டி வச்சதுக்கு அப்புறமா அந்த இடமே ஒரு மாதிரி கரையா அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிளீன் பண்ணிருக்காரு. கிளீன் பண்ணி ஒரு மாதிரி அந்த இடத்தையே உரிச்சு வச்சுட்டு விக்கு கூட போடாம சொட்ட மண்டியோட உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த குட்டி பையன் மத்த 2 பேரை மீட் பண்ணி அந்த ஆளை காணோம், எங்க போனார்னே தெரியல, கிளாஸுக்கும் வரல அப்படின்னும் போது நம்ம வேணா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானே போயிட்டு மீட் பண்றேன், நீங்க வர வேணாம், நீங்க வேணும்னா வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் போயிட்டு கதவை தட்ட அந்த டீச்சர் வந்து கதவை திறக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா அட்வான்ஸா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், சம்பளம் வாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுக்குறேன், மற்றபடி என்கிட்ட காசு கிடையாது, நான் பெரிய பணக்காரனும் கிடையாது, நீ உள்ள வந்து உட்காரு, எங்க மத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த 2வது ரேங்க் எடுத்த பொண்ணும் அந்த போலீஸும் வந்திருக்காங்க. என்ன வேணும், யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு மேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கா, மேக்ஸ்ல மட்டும் நல்ல மார்க் எடுத்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் வரும், உங்ககிட்ட சேர்ந்தாதான் நல்லா படிப்பேன், நீங்க நல்லா சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றா. என்னுடைய பொண்ணுக்கு பர்சனலா கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது இந்த பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்க, இந்த பையன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கும் நான் பர்சனலா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அந்த பையனும் சமாளிக்கிறான். இப்ப இவர் போயிட்டு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த டைம்ல இந்த பையனுக்கும் தண்ணியை குட்டஞ்சோட அப்ப இந்த போலீஸ் அப்பா கேக்குறாரு, உங்க மனைவி எங்க ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த பையன் ஷாக் ஆயிட்டான். ஷாக்ல கிளாஸே கீழே போட்டு உடைச்சிட்டான். இப்ப அப்படியே இந்த அப்பாவும் பொண்ணும் கிளம்புறாங்க. பார்த்துட்டு என்ன விஷயமோ கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த குட்டி பையன் உங்க மனைவி எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் காசை ரெடி பண்ணிட்டு சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட பையன் பயந்துகிட்டே வரான். வந்தவன் இந்த மாதிரி பொண்டாட்டி இறந்து போயிட்டாலாம், பொண்டாட்டியை இவனே கொலை பண்ணிட்டானா, என்ன விஷயம் ஆச்சுன்னா தெரியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா காசை வாங்கிட்டு இந்த ஆள் கூட இந்த டீலிங்கை கட் பண்ணி விடணும், இல்லனா நம்மள கூட இந்த ஆள் ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டையும் ஜோகிட்டையும் புலம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வீட்டையே வித்துட்டு வெளியே எங்கேயாச்சும் போலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அதுக்காக புரோக்கர் கிட்ட சொல்லி கிளைண்ட் எல்லாம் கூட்டு வந்து காமிங்க அப்படின்னும் போது அவங்களும் வராங்க, பாக்குறாங்க என்னாச்சு இவர் எதுக்காக வீட்டை விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க கேட்கும் போது மனைவி இறந்து போயிட்டாங்க, மனைவி இறந்து போறதுக்கு முன்னாடி மாமனார் மாமியாரும் இறந்து போயிட்டாங்க, இப்போ அவர் மட்டும்தான் தனியா இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, வேணாம் தான் விற்க போறாரு அப்படின்னும் போது இவருக்கு முன்னாடியே இவரு காதுல உழுகிற மாதிரியே இது வந்துட்டு ஒரு பேட் லக்கான வீடு போல, ஒரு கெட்ட சகுனம் உள்ள வீடு போல, இந்த வீட்டை வாங்கிட்டு வந்தா நம்மளும் இறந்து போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மாதிரி பேசும்போது இந்த ஆளு கடுப்பாயிட்டாரு. வீடை வாங்கவே தேவையில்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த புரோக்கர் இந்த டீச்சர் கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வரவங்க ஆயிரம் பேசுவாங்க, உனக்கு இந்த வீட்டை விற்கணுமா வேணாமா, கொஞ்சம் அமைதியா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னும் தேவையில்ல நீ முதல்ல கிளம்பு, எனக்கு இந்த வீட்டை விற்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அவரையும் அமுச்சு விட்டான். இதே டைம்ல போனுக்கு மெசேஜ் வருது, இவருடைய கார்டை யூஸ் பண்ணி அந்த பசங்க 30,000 யுவான் காசு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரிஞ்ச யாருக்கோ கால் பண்ணி என்னுடைய கார்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், எங்க போச்சுன்னு தெரியல, என்னுடைய கார்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்திருக்காங்க, அது என்ன ஏடிஎம்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க, அந்த ஃப்ரெண்டும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஏடிஎம் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏடிஎம்க்கு போயிட்டு ஒரு அடுத்த நாள் காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 3 பசங்க அந்த பக்கம் தான் நடந்து போறாங்க. பார்த்துட்டாரு. பார்த்தவரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா இவங்க அந்த ஹார்பர்ல கைவிடப்பட்ட மாதிரி இல்லனா வேலைக்கு போகாத கப்பல்லாம் நிக்கும் பாத்தீங்களா, இல்ல போட்லாம் நிக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மேல ஏறி போற விஷயத்த பார்த்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 3 பேரும் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. கொண்டு வந்த காசை அந்த குட்டி பொண்ணு கிட்ட கொடுத்து நீ கொண்டு போயிட்டு பத்திரமா வை அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கொண்டு போறா. அதே டைம்ல இந்த பையன் தான் கேமரா வச்சிருக்கான். இந்த ஜாக்கு கேமராவை மட்டும் இவன் வச்சுக்கிட்டு மெமரி கார்டை நீ பத்திரமா வச்சுக்கோ, வீட்டுல கொண்டு போயிட்டு வை, என்கிட்ட இருந்தா சேஃபே கிடையாது, நான் சேஃப் இல்லாத இடத்துல இருக்கேன், இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காசெல்லாம் வாங்கி அந்த பையனுக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே இந்த கேமராவை நானே இந்த ஃபுட்டேஜை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்து சரண்டர் ஆக போறேன், அவனுக்கு கண்டிப்பா வந்துட்டு தண்டனை கிடைக்கணும், அநியாயமா கொலை பண்ணிட்டான் இல்லையா அப்படின்னும் போது, அட பாவி அப்படி பண்ணா நீயும் மாட்டுவ, நீ பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் மாட்டுவ அப்படின்னு. பரவாயில்ல நான் மாட்டினா கூட பரவாயில்ல, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா அவன் தப்பிக்க கூடாது. அதே டைம்ல சின்ன பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், தெரிய வந்தா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான், ஏன்னா ஜாக் இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த மெமரி கார்டோட அங்கிருந்து கிளம்ப இதை வந்துட்டு அந்த டீச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓஹோ இது அவங்க இடமா அப்படின்ற மாதிரி. அடுத்து அந்த நல்ல போலீஸை காமிக்கிறாங்க. இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இவருடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதானா சார், இன்னைக்கு தான் கடைசி நாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேட்கும் போது, ஆமா நான் இன்னையோட ரிட்டையர் ஆக போறேன், இதுதான் என்னுடைய கடைசி நாள், இதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன், நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, பார்ட்டிக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க, அது இல்லாம நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையும் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நைட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றாரு. சரகு போட்டுட்டு இருக்கும் போது நீங்க வந்துட்டு
பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, உங்க எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது மனுஷனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஆக்சுவலா நான் பண்ண அப்படின்றத விட சில விஷயத்த பண்ணாம இருந்தா கரெக்டா இருந்திருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒண்ணுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைதியாயிட்டாங்க. அடுத்து அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் அந்த மெமரி கார்டை கொண்டு போயிட்டு ஒரு காப்பி போட்டு வச்சுக்கிறான். ஒருவேளை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மாட்டக்கூடாது ஒரு சேஃப்டிக்காக. அப்புறம் இங்க குடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா போலீஸ், அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மனைவியுடைய போனுக்கு தன்னுடைய போன்ல இருந்து கால் பண்றாரு. அதாவது அந்த ஜாக்கெட் இருக்க போனுக்கு கால் பண்றாரு. அவன் அட்டன் பண்ணா, நாளைக்கு காலைல கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு, நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு உங்க அப்பாவை காமிக்கிறேன், நீ மறக்காம இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ஜாக்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதே டைம்ல டீச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க இந்த ஹார்பருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா. இதே ஹார்பருக்கு நைட் டைம்க்கு வந்து அங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருக்காரு. அவரை பார்த்துட்டு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சம்மர் வெக்கேஷனுக்கு எனக்கு ஒரு 2 போட் வேணும், அதான் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு. நான் ஓனர் கிடையாது, இங்க இன்சார்ஜ் மட்டும்தான், அது மட்டும் இல்லாம இது எல்லாமே பழைய போட்டு, இந்த போட்டை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் எதுவுமே பேசாம அங்க வந்துட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஜாக் போயிட்டு போலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணை கூட கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கூட இந்த பொண்ணை வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ யாரும் இல்லாத சமயத்துல இவங்க இங்க இருக்க ஏதோ ஒரு போட்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஒரு பையன் வீட்டுல ஸ்டே பண்றான், மத்த 2 பேரும் இந்த போட் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த டீச்சர் கண்டுபிடிச்சிட்டு இந்த போட்டா ஏறி பார்க்கும்போது ஒரு போட்ல இவங்க ஸ்டே பண்ணதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. அந்த காரை கண்டுபிடிச்சிட்டாரு, காசை கண்டுபிடிச்சிட்டாரு, எல்லாமே பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு நேரா நம்ம ஜாக்க கூப்பிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாரு. இங்க பாரு, உங்க அப்பா ட்ரக் எடுத்து பயங்கரமா மென்டலி ஒரு மாதிரி ஆயிட்டாரு. சில நேரம் நல்லா இருப்பாரு, சில நேரம் பைத்தியம் மாதிரி மாறிடுவாரு. எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனநிலைமையில என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போனா அப்பா மரத்துக்கு மேல ஏறி ஏதோ பழம் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க நர்ஸ்லாம் இறங்கு அப்படின்னு போது இறங்கி வந்து இந்த பையனை பார்த்தவனே, இந்தப்பா தம்பி பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இந்த பையனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அமைதியா பார்த்துட்டு இருக்கான். அந்த பழத்தையே புடுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதேதோ பேசிட்டு பையனை பத்தி எல்லாம் புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இந்த பையன் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே வரான். இந்த போலீஸும் கூப்பிட்டு வராரு. நான் தான் சொன்ன இல்லையா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ சொன்ன மாதிரி என் வார்த்தையை காப்பாற்றணும், ஒழுங்கா வந்துட்டு அந்த அனாதை இல்லத்துக்கு வா, நான் கூட்டிட்டு போறேன், அங்க இருந்து தப்பிச்சு வந்த இல்லையா, நீ தப்பிச்சு வந்தது வந்து என் மண்டை உருண்டுகிட்டு இருக்கு, நான் உன்னை கூட்டு போயிட்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னு போது, இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு வேலை இருக்கு அப்படின்றான். இங்க பாரு, சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், திரும்ப போறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான வேலை, என்ன வேலைன்னு சொல்லு, நான் வேணா டைம் கொடுக்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. அவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு போனதுக்கான சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவர் சைன் பண்ணிட்டே இருக்கும் போது அவருடைய பைக் கீயை எடுத்துட்டு இவன் ஓடி போயிட்டான். ஓடி போனோன்னு பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்க முடியல, வேகமா ஓடுறான், சாவியும் தூக்கிட்டு ஓடுறான். இப்போ வேற வழியே இல்லாம பின்னாடியே வேகமா ஓடினான். அங்க கிளம்புறதுக்கு ரெடியா ஒரு பஸ் நிக்கும். அந்த பஸ்ஸுக்கு மேல ஏறி ஓட கரெக்டா இவன் வந்துட்டு அந்த சாவியை தூக்கி போட்டு பஸ்ல ஏறி கிளம்பிட்டான். இவர் பின்னாடியே ஓடி வராரு. ஆனா பஸ் கிளம்பிருச்சு, பிடிக்க முடியல. ஆனாலும் அந்த மனுஷன் போன் பண்றாரு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டியா, உனக்கு என்னதான் வேணும், நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன், வாடா அப்படின்னு. நான் வரமாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். கரெக்டா போனை கட் பண்ணும்போது அடுத்து என்ன ஸ்டாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சவுண்ட் இவருக்கு கேட்டுச்சு. இந்த டைம்ல இவரு அப்பா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு. இந்த பையனுடைய அப்பா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு, அவன் நல்லவனே கிடையாது, உன்ன மாதிரி தான் மாறிட்டான், சரியான பொறுக்கி பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு, அவனா வரமாட்டான், நானா போயிட்டு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஹார்பர் வாசல்ல இவங்க வந்தா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதே சோடா கடைக்கு நம்ம போலீஸும் வராரு. அவரும் சோடா வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே வெயிட் பண்றாரு. இவரு எதுக்கு வந்தாரு, எப்படி வந்தாரு அப்படின்லாம் காமிக்காம இதோட 7வது எபிசோட முடிக்கிறாங்க. மக்களே, இப்பதான் சீரீஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சி அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இன்னும் வந்துட்டு நமக்கு 5 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, மொத்தமா 12 எபிசோடு. அடுத்த பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லைக், சப்ஸ்கிரைப் இதை பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே மக்களே, பாய்.